வணக்கம் எரிக், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஃபெலிக்ஸ், நல்லா இருக்கேன். இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் நாம நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் அப்படின்றத பற்றி பார்த்தோம். Correct. நிறைய காரியங்களை நீங்களும் சொன்னீங்க. அதாவது கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு காசை திருப்பி கொடுக்காம ஏமாற்றப்படுறது இல்லை ஏமாத்துறது. அது மட்டும் இல்லாமல் இது கல்யாண விஷயங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதர், ம். இது மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு உல்ட்டாலாம் விட்டு 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறத கிறிஸ்தவ சமூகத்திலையும் அதை கொண்டு வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அப்படி ஏமாத்துறது, அப்புறம் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய காரியங்களை கிறிஸ்தவங்க மற்ற கிறிஸ்தவங்களை ஈஸியாக ஏமாத்துறாங்க. மற்றவங்களும் இவங்க கிறிஸ்தவங்க நாணயமாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்பி ஏமாற்றப்படுறாங்க. இதை பார்க்கும்போது கிறிஸ்தவங்களாம் ஏமாத்துவாங்களா பிரதர்? அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பேசினோம். கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் மட்டுமே ஒரு மனிதனை நேர்மையான நீதியான மனுஷனாக மாற்றி விடாது. மனம் திரும்புதல் இல்லாத ஒரு கிறிஸ்தவன், பெயர் கிறிஸ்தவன், நாமினல் கிறிஸ்டியனாக இருந்தால் மனம் மாறாத கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. அப்போ ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம மனம் திரும்பி ஆண்டவரோடு ஒப்புரவாகி நல் வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு அவராய் இருந்தால் அவர் ஏமாற்ற மாட்டார். ஏன்னா அவருக்குள்ளார வேத வசனம் இருக்கும், ஆவியானவர் கிரியை செய்வார். அப்போ அவரால் தவறான வாழ்க்கை முறையை தொடர்ந்து விரும்பி வாழ முடியாது. அதனால அவர் கிறிஸ்தவரான்னு பார்க்கறத விட அவர் மனம் திரும்பினவரா, கர்த்தருக்கு பயந்தவரா, தீமையை விட்டு விலகுகிறவரா, நற்சாட்சி பெற்றவரா அப்படின்னு பார்க்கறது ரொம்ப அவசியம். பிரதர், அதுக்காக நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷனு அதெல்லாம் வச்சு நம்ம ஒவ்வொருத்தர் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாது பிரதர். இன்வெஸ்டிகேஷன் வச்சாலும் அதுல கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஐயோ கடவுளே, ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சே அதனால மனிதனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. கஷ்டம் இல்ல, ரொம்ப சிம்பிள். நீங்க இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது நீங்க என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க? நாம நாசியில சுவாசம் உள்ள மனுஷனே நம்பாதீங்க, கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம். அப்போ நீங்க உங்களுடைய ஞானத்தையும் அறிவையும் அனுபவத்தையும் நம்பாதீங்க, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸை நம்பாதீங்க, பின்னால ஸ்பை அனுப்பாதீங்க, ஸ்பை கேமரா வைக்காதீங்க, கர்த்தரை நம்புங்கள், செழிப்பீர்கள். கர்த்தருடைய வழிநடத்துதலுக்காக காத்திருங்கள், நீங்கள் அதுல தெளிவை பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு செய்து பழகினவர்களுக்கு இதெல்லாம் கேட்டு பார்ப்பாங்க. ஆண்டவரே, இந்த பிஸ்னஸ் டீலிங் சரியா, நான் செய்யவா, என்னை வழி நடத்துங்க. இவருக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு, நான் கொடுக்கவா, என்னை வழி நடத்துங்க அப்படின்னு ஜெபிக்கும். இந்த பொண்ணு கட்டலாமா, இந்த மாப்பிள்ளையை கட்டலாமா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் வழி நடத்துவார். கண்டிப்பா கர்த்தர் வழி நடத்துவார், ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுவார். கண்டிப்பா. ஓகே, இன்னைக்கு பார்க்க நல்லா இருக்கும், டவுன் த லைன் 10 years from now இது உனக்கு பிரச்சனையா முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். ஒருவேளை அன்றைக்கு நமக்கு அது புரியாமல் இருக்கலாம், பிற்காலங்களில் புரியும். God is a very personal Godங்க. He'll talk to you so specifically. இயேசு வாழ்ந்த நாட்கள்ல சீஷர்கள் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் ராபோஜனத்தை எங்கே ஆயத்தப்படுத்தணும்னு. உங்களுக்கு எதிர நீங்கள் போங்க, அவர் நேர் தெருவுன்ட்டு தெருவோட பேர்லாம் சொல்கிறாருங்க. நேர் தெருவுக்கு போங்க, நீங்கள் போகும்போது எதிர ஒருத்தர் தண்ணீர் குடம் எடுத்துக்கிட்டு வருவார். அவர்கிட்ட பேசாதீங்க, அவர் எந்த வீட்டுக்குள்ள போறாரோ அந்த வீட்டுடைய எஜமான்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் ஸ்ட்ரீட் நேம சொல்றாரு, தண்ணி குடம் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வர சொல்றாரு, தண்ணி குடத்துல தண்ணி இருக்கா காலியா இருக்கான்னு சொல்றாரு. அவர் தண்ணி எடுக்க போகல, எடுத்துட்டு வராரு. அப்போ மேல அவர்கிட்ட போனீங்கன்னா அந்த வீட்டு ஓனரு கீழே 2-3 ரூம் இருக்கு, அந்த ரூமை காண்பிக்க மாட்டார். 12 பேர் தாராளமா உட்காந்து பந்திய ஆசரிப்பதற்கு தாராளமா மேல் வீட்டறை ஒன்று இருக்கு, கார்பெட்லாம் போட்டிருக்கு, ஏசு ஒருவர்னு ஏசிலாம் போட்டு வச்சிருக்காங்க, அங்க நல்ல வசதியா இருக்குன்னு அதை காண்பிப்பாரு, அங்க போய் ஆயத்தப்படுத்துங்க அப்படிங்கிறாரு. Our God is a God who can talk to you so specifically. அப்ப அவர் கேட்டு பழகும்போது அவர் கைட் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். கேட்க நமக்கு மனம் இருந்தால் போதும். நமக்கு என்ன, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது எப்படியாவது அவர் எஸ் சொல்லிட மாட்டாரா கல்யாணத்துல, இல்ல இவருக்கு என்னுடைய மாம்ச உற்சாகத்துல இன்னைக்கு ஏதோ ஒன்று நான் பண்ணிட்டு நாளைக்கு ஏமாந்துடக்கூடாது, அல்லது இந்த பிஸ்னஸ் டீலிங்ல நான் போகும்போது அவருடைய அல்டீரியர் மோட்டிவ் எனக்கு தெரியாது, அதெல்லாம் நம்ம ஃபேஸ் வேல்யூல பார்க்காம
ம், ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ம், டைமிங்கில் சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் இங்கேருந்து நடந்து போகும்போது, ம், உதாரணத்துக்கு கோடம்பாக்கம்ல இருந்து ம், இங்கே டி நகருக்கு போங்க, போத்தீஸ் பக்கத்தில் உஸ்மான் ரோடுக்கு போங்க. ம், நீங்கள் போத்தீஸை கிராஸ் பண்ணும்போது எதிர ஒருத்தர் வருவார் அப்படிங்கிறாரு. ம், அப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக நடப்பீங்க, ம், எவ்வளோ தூரத்தில் அங்கே போய் நிற்பீங்க, ம், அவர் எப்போ வருவார், 2 பேரும் கரெக்டாக போத்தீஸ்க்கு முன்னால் மீட் பண்ணணும்னா ம், அந்த டைமிங் எல்லாம் ம். அட்வான்ஸாக பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடியவருங்க. ஆமா. அதனால் நீங்கள் நேரங்காலம் பார்த்து டைம் பார்க்காதீங்க. ம், டைமிங்கில் வழி நடத்துகிற ம். ஆண்டவரை பாருங்க. டைமிங்ல வழி நடத்துற ஆண்டவர். ஆமாம், ஆண்டவர் இன் ஹிஸ் டைம் ஹீ மேக்ஸ் ஆல் திங்ஸ் பியூட்டிஃபுல். ஓகே, ஓகே. அருமையாக வழி நடத்துவாருங்க. ஆ, அப்போ நம்ம அரைகுறை கிறிஸ்டியனா இருந்தோம்னா நீங்க சொல்றது ஒத்து வராதுன்னு நினைக்கிறேனே. ஏன்னா நான் ஆண்டவர் சத்தம் கேட்காது எனக்கு, பேர் கிறிஸ்தவனா இருப்பேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க. அப்படிப்பட்டவங்க போய் மாட்டிக்கிட்டாலும் வேற வழி இல்லை. நீங்க அப்படிப்பட்டவங்கள அரகுர கிறிஸ்தவனா இருந்துட்டு இன்னொரு அரகுர கிறிஸ்தவனை நம்பிட்டு கிறிஸ்தவன் நினைச்சு நான் கொடுத்தேன்னு சொல்றதே தப்பு இல்லைங்களா? ஓ, அப்ப நீங்க முதல்ல நீங்க நல்ல கிறிஸ்தவங்களா இருங்க. அப்போ எதிர இருக்கிற கிறிஸ்தவர் நல்லவரா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ நமக்கு ஆதாயத்துக்காக ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது நம்மளும் சரியா இருக்கணும். மற்றவர்கள் இப்ப நம்மளே அறகுறையா இருந்தா அந்த பக்கம் இருக்கிறவரு பரிபூர்ணமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது எப்படிங்க? ஏங்க நீங்க எப்பவுமே சேம் சைட் கோலே போடுறீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க மனசுல. இல்ல, அப்படி இல்ல. நம்ம நம்புற ஆளு சரியா பெர்ஃபெக்டான கிறிஸ்டியனா இருக்கணும்னு நினைக்கிறது தான். இல்லைங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சிம்பிளுங்க. ஆண்டவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டா, நீங்க கடந்த எபிசோட்ஸ்ல சொன்னீங்க, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரோம். இன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்க. நமக்கு என்னன்னா, எவ்ரி டைம் நான் ஏன் ஆண்டவர்கிட்ட போய் நிக்கணும்? என்னுடைய கொடோனை நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா, என் ஆத்மாவே நீ புசித்து குடித்து பூரிப்பா இரு, உனக்கு ரொம்ப நாளைக்கு தேவையான எல்லா கிரெயின்ஸையும் சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. அடிக்கடி ஆண்டவர்கிட்ட போனா அவர்கிட்ட போய் நம்ம நிக்க வேண்டியிருக்கு, தாழ்த்த வேண்டியிருக்கு, ஒப்புரவாக வேண்டியிருக்கு, மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு. அதனால நானே என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் என்ன நல்லா இருக்குமே நினைச்சு நம்மளே நடத்திக்கிறோம். பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர்கிட்ட போய் நான் நம்பினேனே, ஏமாந்துட்டேனே, கிறிஸ்தவன் நினைச்சேனே, நான் அவனை நம்ப சொன்னேன். ஆண்டவர் கூடவே இருந்த நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிச்சோம். யூதாஸ் கூடவே இருந்தவரே பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டு 70 பேர் இருந்த சீஷர்கள் பலர் ஓடி போயிட்டாங்க. மற்றவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, யூதாஸ் இஸ் அ பெர்ஃபெக்ட் டிசைபிள் நினைச்சிருப்பாங்க. அவரும் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொன்னா அவரை நம்ப சொல்லி நான் சொல்லலையே, அவருக்கும் நாசியில சுவாசம் இருக்கு. அதனால பூமியில வாழ்கிற எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்க. அவர் வழி நடத்துகிறது பெர்ஃபெக்டா இருக்கும். இல்ல சிலர் நம்ம உலக பழமொழி இருக்குல்ல, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு, அப்படி அந்த ஒரு சோறை வச்சு கண்டுபிடிச்சிட முடியாதா? பழமொழி கேட்க நல்லா இருக்குங்க. சில சமயத்துல மேல வெந்திருக்கும் கீழே வேகாம கூட இருக்குங்க. ஓ, பிரியாணி மாதிரி என்ன சொல்றீங்க? பிரியாணி மாதிரி சில இடத்துல மசாலா தூக்கலா இருக்கும், சில இடத்துல உப்பே இருக்காது. நான் ஒரு சில விஷயத்துல ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பேன், ஒரு சில விஷயத்துல வீக்கா இருப்பேன். நான் வீக்கா இருக்க இடத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்களா இருக்கும், வேற விஷயத்துல வீக்கா இருப்பீங்க. அதனால ஒரு விஷயத்தை வச்சு இன்னொரு விஷயத்த நம்ம எடை போட முடியாதுங்க. 1 2 we cannot find a perfect person on this earthங்க. எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் சர்ச்சு கண்டுபிடிக்க முடியாத முன்னால பேசணுமோ, காரணம் என்ன? சர்ச்சில் இருக்கிறவர்கள் மனிதர்கள் தான். அப்போ ஒரு பெர்ஃபெக்ட் பர்சனையும் பார்க்க முடியாது. எக்ஸெப்ட் காட், எக்ஸெப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், வேற யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லார் இடத்துலயும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். எவ்வளவு மோசமான ஒரு மனிதனும் ஒரு நாள் ஒரு சிறப்பான நன்மையை செய்து விடுவார். எவ்வளவு ஒரு அருமையான மனுஷனும் ஒரு நாள் ஒரு தவறுதலை நடந்து கொள்வார். இது மனுஷனுக்கு ஏற்பட்ட ஒரு நியதி. இது இயற்கை நியதி. அதனால அந்த பர்டிகுலர் விஷயத்துல நம்ம இவரை பார்த்து ஏமாத்துறோம்னா, உங்க ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் அவருக்கு பிரச்சனையா இருக்கும். உலகத்துல எல்லாரும் அவரை பத்தி நல்லா சொல்லுவாங்களா இருக்கும். உங்களுக்கு அவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு டிபெண்ட் ஆன் காட்ஸ் கைடன்ஸ். இப்ப நீங்க ஜெபிக்கிற மாதிரியே அவரும் ஜெபிப்பாரு. அவருக்கு ஆண்டவர் வேற ஒருத்தரை வழி நடத்துவார். அந்த நம்ம பைபிள்ல வாசிச்சிருக்கோம், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்னு. ஆமா, ஒரு மரத்தை அதனுடைய கனியை வைத்து அதனுடைய குவாலிட்டி அறிந்து கொள்ளலாம்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், இதெல்லாம் இருக்கு. இவைகள் எல்லாமே மிமிக் பண்ணக்கூடியதா கூட நிறைய இடங்கள்ல இருக்கும்.
ஓ அப்படியாம்மா, ஓ கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் ரொம்ப அன்பா பேசலாம். ஆனா என்னுடைய இருதயம் ரொம்ப கொடூரமா இருக்கலாம். அதனால கனிகள்னால ஆண்டவர் தான் அறிந்து கொள்ள முடியும் இவருக்குள்ள இருக்கிறது நல்ல இருதயமா இல்லையாங்கிறது. மனுஷன் ரொம்ப நல்லா நடிக்கலாம். ஓகே 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 ஓகே. ஸோ உலகம் ஒரு நாடக மேடை. ஓ எஸ், ஷேக்ஸ்பியர். You are quoting Shakespeare now. ஆமா. we are the actors. அதுல பரிபூர்ணமா என்ன கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களை நம்பலாமாங்கிறத உங்களுடைய கொஸ்டின். ஆமா. கிறிஸ்தவர்கள் தான் மிக சிறந்த ஆக்டர்ஸ். ஓ ஏன் நான் சொல்றேன்னு கேளுங்க. ஒன்ஸ் we accept Christ as our personal savior, உலக பிரகாரமாய் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இனிமேல் வாழக்கூடாது. நம்ம வேற மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவோம். வேத வார்த்தையின்படி நடக்க முயற்சி பண்ணுவோம். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓ கரெக்ட் கரெக்ட். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களிடத்துல அன்பா இருக்கணும்னு வேதம் சொல்லுது. என்னால அன்பா இருக்க முடியல, கோபம் வருது, அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். எப்படி நடிக்கிறேன்? எப்பவுமே சிரிச்ச மாதிரியே முகத்தை வச்சுட்டு, ஹலோ ஃபெலிக்ஸ், தட்ஸ் வண்டர்ஃபுல், சோ நைஸ் ஆஃப் யூ, திஸ் இஸ் கால்டு பிளாஸ்டிக் ஸ்மைல். உள்ளுக்குள்ளார இந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற மீன் திட்டுவோம். இன்னும் கெட்ட வார்த்தையில திட்டுறவங்களா இருப்பாங்க. ஆனா வெளியே ரொம்ப அழகா நடிப்போம். அது கிறிஸ்தவர்கள் நீங்க சொன்ன ஷேக்ஸ்பியருடைய கோட்டுக்கு க்ளோஸரா இருப்பாங்க. மற்றவங்களாவது கோவம் வந்துச்சுன்னா, டேய் நான் நம்ப மாட்டேன்பா, போப்பா, நீ சரியான ஃப்ராடு, நீ ஏமாத்துற அப்படின்னு சண்டை போட்டுருவாங்க நேரா. நம்ம அப்படியா தம்பி, ஓ சரி சரி சரி, கண்டிப்பா பண்ணலாம்ப்பா, கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு அதை நம்பிட்டு அவர் போயிடுவாரு. இவர் இவன் சரியான ஃப்ராட் பையன், ஒன்று கொடுக்க கூடாது அப்படின்னு பின்னால பேசிக்குவாங்க. அதனால we are better actors than the other actors. அதனால கிறிஸ்தவர்களை நம்பலாமான்னு கேட்டீங்களே, கிறிஸ்தவர்கள் நல்ல நடிகர்கள். சபைக்குள்ள போனோடனே என்ன நடிப்பு நமக்கலாம். அப்புறம் அந்நிய பாஷை சொன்னீங்க. வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போடுற சண்டையை கேட்கணுமே, அந்த அந்நிய பாஷை, இந்த அந்நிய பாஷை கூட யாரும் வராதவங்களா பிராக்டிஸ் பண்ணி பேசிடலாம். அந்த அந்நிய பாஷை இருக்கு பாருங்க, அது ரொம்ப கடினமான அந்நிய பாஷை. சரி, அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒருத்தருடைய முகத்தை பார்த்தோ ஒருத்தருடைய நடவடிக்கையை பார்த்தோ அவரை நம்புறது கூடாத காரியம்ன்றீங்க. கண்டிப்பாங்க. ஆமாம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன், ஆண்டவரை வழி நடத்த சொல்லி நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயம் நம்மளுக்கு நல்ல காரியங்களை காட்டி சரியானதை நம்மளுக்கு காட்டி வழி நடத்துவாருன்னு. என்ன சொல்றீங்க? ஆமாம், ஒரே லைன்ல முடிச்சிடலாம். ட்ரஸ்ட் இன் த லார்ட் அண்ட் டோன்ட் டிஸ்பேர். ஓகே, கர்த்தரை நம்புங்கள், கைவிடப்பட மாட்டீர்கள். மனிதர்களை நம்புங்கள், கண்டிப்பாக கைவிடப்படுவீர்கள். ஆமென் ஆமென். நான் சொல்றேன் அதுதான், ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள்னு போட்டிருக்கு. கடந்த எபிசோடோடைய கன்க்ளூஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். சரி சரி, இதுல எபிசோட மக்கள் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப போக போக நம்மளே கேஷுவல் டாக்க மறந்துருவோம். இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. தொடர்ந்து நம்ம கொஞ்சம் பேரு எங்க புதுசா வீடியோ வரலன்னு கேட்கறதா நீங்க சொன்னீங்க. என்ன யாரும் கேட்கல. அந்த கேட்டவங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதுக்கு நான் காரணம் இல்லைங்க, ஃபெலிக்ஸ் தான். அவர் he has become so busy. அப்படிலாம் இல்ல, கேஷுவல் டாக்கா அது அப்புறம் பேசிக்கலான்னு கேஷுவலாக விட்டுருங்க. அப்படிலாம் இல்லை, இன்னும் நிறைய காரியங்களில் பேசுவோம். நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க ரிக், அந்த கிறிஸ்டியானிட்டியை ஒரு பிக்கர் பிக்சரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் அவரை அவருடைய டாக்டரின் அதெல்லாம் ஒரு பிக்கர் பிக்சரில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு புரியும். சும்மா ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்லாம் பேசி நம்ம இதாகிடக்கூடாது. அதனால இது மாதிரி நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்றதுக்கு தவறுவிட்ட காரியங்களை நம்ம பேசுகிறோம். நாங்கள் இங்கே இதில் பேசுவோம். தொடர்ந்து கேளுங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணும் போது அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றதுக்கு இது மாதிரி தொடர்ந்து நாங்கள் நிறைய டாபிக்ஸ் பேசியிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென் ஆமென். God bless you. God bless you.